நீங்க சொன்ன மாதிரி திருப்பதிக்கு நம்ம கீழ இருந்து மேல நடந்து போறோம். சோ அலிப்பெரி ஸ்டெப் கிட்ட நம்ம வந்துட்டோம். வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானா தான் எப்படி நடக்க போறாருன்னு எனக்கு தெரியல. பாதி தூரம் நான் தான் தூக்க போறேன். நம்ம கரெக்டா 5:30க்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நானா இப்போ வரையும் நடந்து தான் வரேன். ஸோ பாப்போம் நம்ம அங்கே என்ன டைமிங்கு போய் ரீச் ஆகும்னுட்டு. நம்மலாம் நடக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனப்படுறோம். ஆனால் பாருங்க கீழ் படிக்கட்டுலேருந்து மேலே வரையும் கற்பூரமும் மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு வராங்க. 450 படி தாங்க ஏறி வந்தோம். அதுக்குள்ளே வேர்த்து தாகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 1000 படிக்கட்டு ஏறியாச்சுங்க. இன்னும் நமக்கு வந்து 2500 படிக்கட்டு இருக்குது. இப்போ நம்ம 2083 இந்த படிக்கட்டில் இருக்கோம். காளி கோபுரம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே படி இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீழேயும் கடை இருந்துச்சு, ஆனால் இங்கே டிஃபன்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி கடைங்கள்லாம் இங்கே இருக்குது. எனக்கும் நானாக்கும் இட்லி, நம்ம கேமராமேனுக்கு ஒரு லெமன் சோடா சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் அங்கே பாருங்களேன் எத்தனை டியர் இருக்குன்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போகும்போது இந்த மாதிரி நடந்து போகிற இடத்துல இந்த மான்லாம் வரும்னு. ஆனால் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் இப்போ நம்ம வந்து 2500 படிக்கட்டில் இருக்கோம். இன்னொரு 1000 படிக்கட்டு தான். திருப்பதியில் நடந்து வர மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே அக்கா நானாக்கு மொட்டை அடிங்க அப்படின்னு சொன்னீங்க. நானா மொட்டை அடிக்கலாமா? வேணாம். சரி முடிஞ்சா அந்த சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம நானாவை பாருங்களேன், என்னால் சுத்தமாக தூக்க முடியல. அதனால நம்ம கேமராமேன் தோள்பட்டையில் உட்காந்துட்டான். ஸ்குவிரல்ரா அது எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் கோயில் பாருங்களேன். ஸோ இந்த கோயிலில் நீங்கள் மேலே ஏறும்போது நடந்து போகும்போது பார்க்க முடியும், அண்ட் ரிட்டர்ன் வரும்போது தான் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் காரில் போகிறீங்கன்னா போகும்போது பார்க்க முடியாது, வரும்போது தான் பார்க்க முடியும். இப்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கோம். இது அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோப் மாதிரி இருக்குது, கால் வழுக்கிட்டே போகுது. இப்போ ஃபைனலாக நம்ம 7வது மலை ஏற போகிறோம். நானாக்கு அதுக்குள்ளே முடியல, அழ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவனை தூக்கிட்டு தான் நடக்க போகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம 3650 படிக்கட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி வந்துட்டோம். நம்ம வந்து 5:30 கிளம்பணும். ஆனால் இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகுது. ஸோ நியர்லி வந்து 4.5 hours ஆயிருக்கு நமக்கு. நானாக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நாம இப்போ இங்கே வேட்டு கல்யாண கட்டா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ளே போய் தான் நம்ம மொட்டை அடிக்கணுமா? ஸோ வாங்க உள்ளே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். மொட்டை அடிக்கணும்ப்பா. ஒரு நிமிஷம் கையில் தரேன். மொட்டை அடிச்சுக்கிறியா? நம்ம வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. இது ஆக்சுவலாக ஃப்ரீங்க. இதோட சேர்த்து இது பிளேடுன்னு நினைக்கிறேன், இதுவும் கொடுத்துருக்காங்க. இதோ இவர் தான் உனக்கு மொட்டை அடிப்பார். ஓகேவா? அலாம மொட்டை அடிச்சுக்கிட்டான். ஆக்சுவலாக அடிக்கிறது வந்து காமிக்க கூடாதுன்னாங்க, அதனால தான் அடிக்கும்போது வீடியோ எடுக்கல. நானா ஹாப்பியா? ஏ மொட்டை அடிச்சுட்டு கடைசியாக இந்த நாமத்தை வைக்கலன்னா இது ஃபுல்ஃபில் ஆகாது. ஃபைனலாக நம்ம இந்த நாமத்தை வச்சிருக்கா. பாய் பாய். இப்போ ஃபோன் கொடுக்க போகிறோம். தரிசனம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, சாமி தரிசனம் பண்ணி நல்லபடியாக வெளியே வந்தாச்சு. ஆனால் செம்ம கூட்டங்க. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. நிறைய வாட்டி வந்திருக்கான், ஆனால் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. அவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுட்டான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் சேலஞ்சில் மீட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.